அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் RJJayashri, ஜெயஸ்ரீ சங்கமம் அப்படின்ற என்னுடைய யூடியூப் சேனல்ல இருந்து மகளிர் மட்டும் அப்படின்ற இந்த நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் மறுபடியும் சந்திக்கல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஜனவரி 26 குடியரசு தினத்தன்று ஒரு சிறப்பு விருந்தினர் நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு வர இருக்காங்க. பிரீத்தி ஸ்ரீனிவாசன் மேடம். பிரீத்தி ஸ்ரீனிவாசன் மேடம் பத்தி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சின்ன வயசுல இருந்தே இவங்க பன்முகம் கொண்டவரா இருந்திருக்காங்க. ஸ்விம்மிங் அப்படின்றதே இவங்க 3 வயசுலயே ஆரம்பிச்சிருக்காங்க. ஸ்டேட் லெவல் ஸ்விம்மிங்ல இவங்க கோல்ட் மெடலும் வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கிரிக்கெட்ல ரொம்ப ரொம்ப ஆர்வம் இருந்து கிரிக்கெட்லயும் இவங்க பாத்தீங்கன்னா அண்டர் 19ல தமிழ்நாடு உமன்ஸ் கிரிக்கெட் டீம் ரெப்ரசென்ட் பண்ணி கேப்டனா இருந்திருக்காங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் இவங்களை பத்தி சொல்லிட்டே போலாம். படிப்புலயும் இவங்க ரொம்ப ரொம்ப தேர்ச்சி பெற்றவராகவும் நல்லா படிக்கக்கூடிய ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டூடெண்டாகவும் இருந்திருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இவங்களுக்கு பல்வேறு யூனிவர்சிட்டிஸ்ல வெளியூர்ல இவங்களுக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சும் கூட இல்ல நான் இந்தியால கிரிக்கெட்டை ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. இவங்களுடைய 18ஆம் வயசுல இவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஒரு பீச்சுக்கு போய் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும் போது இவங்க எதிர்பாராத விதமா ஒரு ஸ்பைனல் கார்டு இன்ஜுரிக்கு ஆளாக்குறாங்க. இந்த ஒரு விஷயம் இவங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போடுது. பல வருடங்கள் கழிச்சு தன்னை போல வேற யாரும் இந்த மாதிரியான விஷயத்துல கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சோல்ஃப்ரீ அப்படின்ற ஒரு ரிஹாபிலிட்டேஷன் சென்டரை இவங்க தொடங்குறாங்க. அதன் மூலமா பல பேருக்கு மறுவாழ்வு கொடுத்து அவங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுத்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்கள மறுபடியும் இந்த உலகத்துல ஒரு புது மனுஷனா வாழறதுக்கான ஒரு ஸ்பேஸ ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. சோ மகளிர் மட்டும் நிகழ்ச்சிக்கு உங்க எல்லாரையும் மறுபடியும் நான் அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க. பிரீத்தி ஸ்ரீனிவாசன் மேடம் வந்திருக்காங்க. பிரீத்தி மேடம் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நமஸ்தே. I'm so happy to be here. Thank you for giving me this opportunity. Thank you for giving me this opportunity too. ஏன்னா உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களை பத்தி நான் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தப்போ உங்களை பத்தி நான் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணேன். நீங்க ஒரு ரைட்டரா இருக்கீங்க, பெயிண்ட் பண்றீங்க, ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா இருக்கீங்க, அதுக்கப்புறம் சோல்ஃப்ரீன்னு ஒரு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் வச்சு நடத்துறீங்க, ஒரு கிரிக்கெட்டரா இருந்திருக்கீங்க, ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்டடா ஒரு பர்சனா இருந்திருக்கீங்க, நீங்க ஸ்விம்மரா இருந்திருக்கீங்க. எவ்வளவு அடையாளங்கள் உங்களுக்கு. ஆனா உங்களை நீங்களை அடையாளப்படுத்திக்கணும் அப்படின்னு நினைச்சா அது என்ன அடையாளமா இருக்கு? So what is one's identity? Am I my name? Am I my body? Am I my achievements? இது எல்லாமே பறிக்கக்கூடிய ஒரு டிரான்சியன்ட், ஒரு டெம்பரரி விஷயம்ன்ற போது நான் யாரு அப்படிங்கிறது தான் என் லைஃபோட ஆக்சுவல் கோல். இங்க திருவண்ணாமலை இந்த தப்போ பூமியில என்னால இருக்க முடியறதுங்கிறதே எனக்கு ஒரு பெரிய பிளெஸிங். ஸோ ரமண மகரிஷி ஆசிரம் அண்ட் யோகிராம் சுரத்குமார் ஆசிரம் பக்கத்துல நம்மளோட ஆன்மீகம் தான் என்னோட பேசிஸா இருக்கு. ஸோ ஐடென்டிட்டி அப்படின்னாக்க ஐ வுட் லைக் டு ஐடென்டிஃபை மை செல்ஃப் அஸ் அ சர்வெண்ட் ஆஃப் காட். ஒரு நத்திங் மோர் தென் அன் இன்ஸ்ட்ருமெண்ட், நிமித்த மாத்திரம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா இருந்து இந்த உடம்பு ஆக்சுவலா ஐவ் ஹேட் அ two near death experiences. உயிர் இல்லாத இந்த உடம்புக்கு உயிர் கொடுத்து அதை இயக்க வச்சு அது மூலியமா இந்த உடம்பை விட பெரிய ஒரு காரியம் பண்றதுக்கான ஒரு அனுகிரகம் அண்ட் ஆசீர்வாதம் எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அந்த ஒரு நிமித்த மாத்திரமா இருக்கணுங்கிறது தான், அதுதான் என்னோட ஐடென்டிட்டின்னு நான் நினைக்கிறேன். பியூட்டிஃபுல், வெல் செட், வெல் செட். நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி ஒரு டிரான்சியன்ட் ஃபேஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ அதுல இருந்தே என்னோட கொஸ்டின் நான் ஆரம்பிக்கிறேன். ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி அதுதான் வந்து உங்களுக்கு ஆச்சு இல்லையா? ஐ பிலீவ். ஸோ நிறைய பேருக்கு இந்தியால இந்த மாதிரி ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கா, அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு அவேர்னஸ் வந்து கண்டிப்பா இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதை பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நீங்க உங்க ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்லயும் நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. ஸோ அதை பத்தின ஒரு அவேர்னஸாவே இருக்கட்டும், நீங்க கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. எஸ், ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி யூஎஸ்ல இட் ஹேப்பன்ஸ் எவ்ரி 38 மினிட்ஸ்னு சொல்றாங்க. மோர் தென் 18,000 கேசஸ் அ இயர், மோர் தென் 250,000, அதாவது 250,000 quadriplegics, அதாவது கழுத்துக்கு கீழே செயல் இழந்தவங்க மோர் தென் 250,000 in the US டுடே அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்தியால as you say there is very little awareness. யாருக்குமே இதுக்கான விழிப்புணர்ச்சியும் கிடையாது. இது என்னங்கிறதும் படிச்சவாளுக்கே மோஸ்ட்லி தெரியறது கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா அது என்னன்னே தெரியலன்னா அதுக்கான சப்போர்ட் சிஸ்டம் என்ன எங்கேருந்து இருக்க போறது இல்லையா? ஸோ இன் அ வே நம்ம இந்தியா, ஐ லவ் மை கண்ட்ரி அண்ட் ஐ சோஸ் டு கம் பேக் அட் அ டைம் வென் லாட் ஆஃப் பீப்புள் வுட் நாட் ஹேவ். ஸோ இதுதான் கர்ம பூமி, இங்கதான் வாழணுங்கிறதுனால தான் நான் இங்க இருக்கேன். ஸோ பட் சில விஷயங்கள் நம்ம கண்ட்ரில வித்தியாசமா இருக்கு. இந்த சென்ஸ் தட் லைஃப், ஹியூமன் லைஃப் அண்ட் ஹியூமன் டிக்னிட்டி சீம் டு ஹாவ் வெரி லிட்டில் வேல்யூ ஹியர் இல்லையா? இங்க வந்து ஒரு பிளாஸ்டிக் பேக்கை நீ வெளில தூக்கி போட்டேன்னா கூட அதை எடுத்துன்னு போய் வித்து அதுலேருந்து ஏதோ ஒன்று பயனுள்ளதா செய்யறதுக்கு ஆள் இருக்காங்க. பட் மனுஷ உயிருக்கும் ஒரு மரியாதையான ஒரு வாழ்க்கைக்கும் அவ்வளோ ஒரு வேல்யூ இல்லை. ஸோ சின்ன யங் பசங்க ஆக்சிடென்ட் ஆகுது, அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு செகண்ட் தான். இது பேசிக்கா ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி கேன் ஹேப்பன் டு எனி ஒன் அட் எனி டைம். யாருக்கு வேணா எப்போ வேணா நடக்கலாம். இது நடந்த பிறகு இதுக்கான இது ஒன்றும் சிகிச்சையே எதுவும் கிடையாது. தெர் இஸ் நோ கியூர் அண்ட் தெர் இஸ் நோ ட்ரீட்மெண்ட் ஃபார் இட். இட்ஸ் ஜஸ்ட் that it is a condition, it's not a disease. So or muscular dystrophy and the madri, nothing against them, but I'm just saying those are genetic degenerative diseases. அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்னும் மோசமாயிண்டே போகும் இல்லையா? இது வந்து ஒரு க்ஷணத்துல நடந்து போயிடுறது. இது நடந்துட்டுனா அதுக்கான கியூரே கிடையாது. பட் வாட் இட் இஸ் வெரி சிம்பிள். ஃபேன் இருக்கு, ஸ்விட்ச் இருக்கு, ஸ்விட்சும் நன்னா இருக்கு, ஃபேனும் நன்னா இருக்கு. ஆனா ஸ்விட்ச் போட்டா ஃபேன் ஓடல, ஏன் அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா அதுக்குள்ள இருக்கிற வயரிங் கட் ஆயிருக்கு மோஸ்ட்லி. ஓகே, the connection between the brain and the body isn't there. So இப்போ என்னோட பிரெயின் வந்து கட்டவரல் நீ நகரு நகரு அப்படின்னு சொல்லும் போது that nerve, that wiring that should send that message to my thumb, it's not reaching. அதே மாதிரி நான் கடவரல் கொதிக்கிற தண்ணிக்குள்ள விட்டேன்னா ஐயோ கொதிக்கிறது கொதிக்கிறது எடுன்னு நம்ம ஆட்டோனாமஸ் நர்வஸ் சிஸ்டம் சொல்லும். இட் இஸ் நாட் ரீச்சிங் த பிரெயின். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் நம்ம ஒரு நாள் இன்டர்நெட் ஸ்ட்ரைக் ஆயிடுது, ஏதோ ஒன்று கட் ஆயிடுதுன்னா அது இப்ப எப்படி போகலையோ அந்த மாதிரி இது இட்ஸ் ஜஸ்ட் ஒன் சிம்பிள் மெக்கானிசம். அந்த நர்வ்ஸ் are not connecting the brain and the body and the body and the brain, அவ்வளவுதான். So there is literally almost nothing different between you and me apart from one mechanical error அப்படின்னு நம்ம சொல்லலாம். So this is what a spinal cord injury is. But அதுக்கான விளைவு ரொம்ப ரொம்ப சீரியஸா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து கழுத்துக்கு கீழே you can see my hands, my fingers, nothing works. ஸோ ஒரு தட்டுல நம்ம என்னோட ஃபேவரட் பீட்சா வச்சா கூட அதை எடுத்து சாப்பிட முடியாது. ஸோ த மோஸ்ட் சிம்பிள் திங்ஸ் தட் யூ டேக் ஃபார் கிராண்டட் ஆன் அ டே டு டே பேசிஸ், உட்காரது, குளிக்கிறது, யூனோ டச், ஹியூமன் டச், இன்னொருத்தர் ஒரு ஹக் கொடுக்கறது, எவ்ரிதிங் இஸ் நாட் பாசிபிள் ஃபார் மீ. ஸோ அந்த விதத்துல இட் இஸ் அ வெரி வெரி the WHO, the World Health Organization, has called it the most debilitating condition in the world. So that's what spinal cord injury is. Okay, I get it. So இப்போ நீங்க
ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி பத்தி சொல்லும் போதே எனக்கு இன்னொரு விஷயம் தோணுது. ஒரு சின்ன அடிபட்டுட்டாலே நம்ம வந்து பயப்படுவோம், பதறிக்கிட்டு நம்ம நெக்ஸ்ட் டைம் அந்த மாதிரி எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு ரொம்ப சேஃபா ஒரு ஜோனுக்கு போயிடுவோம். நம்ம மத்தவங்களை பத்தி யோசிக்கவே மாட்டோம். ஐயோ நான் சேஃபா இருக்கணும்ப்பா அப்படின்றதுதான் தாட்டா இருக்கும். பட் நீங்க ஒரு விஷயம், ஒரு சேலஞ்ச் வந்து ஃபேஸ் பண்றீங்க, அதுக்கப்புறம் வந்து எப்படி மத்தவங்களுக்கு உதவணும்ன்றது எப்படி உங்களுக்கு வந்து இன்ஸ்டிகேட் ஆச்சு? கரெக்ட். நானும் எல்லாரும் மாதிரியும் தான். ஐ வாஸ் ஒன்லி 18 when I had my injury, right? So அதுக்கு முன்னாடி லைஃப் வாஸ் அ ப்ரீஸ் ஃபார் மீ. நான் ஒரே குழந்தை, ரொம்ப செல்லமா வளர்த்த குழந்தை. அதே நேரம் ஐ வாஸ் எக்ஸலிங் இன் எவ்ரிதிங் ஆல்மோஸ்ட் எஃபர்ட்லெஸ்லி. நாட் தட் ஐ டிடன்ட் புட் இன் தி எஃபர்ட். I just did well at everything, vechkongle. So I was only 8 years old when I started playing cricket for the senior Tamil Nadu women's cricket team. It's still a record. Okay. So I was a state level gold medalist in swimming. I did very well in academics. I was in the top 2 percentile and all that. So நிறைய விஷயம் நம்ம பெருமை பித்திக்கிறதுக்கு இருக்கலாம். But all those are what? அப்படின்னு ஒரு ஸ்பிளிட் செகண்ட்ல எனக்கு தெரிஞ்சது தட் நாட் ஈவன் மை பாடி இஸ் கோஆப்ரேட்டிங் வித் மீ. ஒரு காலேஜ் எக்ஸ்கர்ஷன்ல ஒரு சின்ன ஈவெண்ட், தடிக்கு விழுந்தேன் எழுந்துக்கவே இல்லைன்ற மாதிரி ஒரு லைஃப் ஈவெண்ட் நடந்தது. கம்ப்ளீட்லி ஆல்டர்ட் மீ. ஸோ அது வரைக்கும் கஷ்டம்னா என்னன்னே தெரியாத ஒரு இதுல இப்படி ஒன்று வந்துடுதுன்ற போது நம்மளால அது ஏத்துக்கிறதுக்கு தன்மை கிடையவே கிடையாது. ஸோ what you go into is a lot of anger, a lot of resentment, a lot of grief and depression that you have lost your life. So why me? எனக்கு ஏன் மாதிரி ஆனும்? நான் எல்லாமே கரெக்டா தானே பண்ணேன், ஹார்ட் ஒர்க் பண்ணேன், எல்லாத்துலயும் நான் என்ன பண்ணேன், ஏன் எனக்கு போய் ஆகணும்? So that why me scenario, that sense of self-pity and self-righteous anger, அது வந்து it was definitely there. It took me a lot of time. எங்க அப்பா அம்மாவோட லவ், தேர் எம்ப்ரேஸ், என்னைக்குமே அவ வந்து இது பாரு நீ உன்னோட லைஃப் ஒண்டி டிஸ்ட்ராய் பண்ணல, எங்களோட லைஃபையும் சேர்த்து டிஸ்ட்ராய் பண்ணிட்டேன்னு ஒரு நாள் கூட அவ சொன்னதில்லை. they allowed me to live with dignity. எங்க அப்பா he quit his job. My parents started taking care of me. நாங்க திருவண்ணாமலைக்கு ஷிஃப்ட் ஆகி ஒரு சின்ன பபுள்ல எனக்கு ஹீல் பண்ணக்கூடிய ஒரு என்வாயன்மெண்ட் அமைச்சு கொடுத்தாங்க. ஸோ அதுலேருந்து தான் அந்த அந்த ஆன்மீகத்தோட the words of the great saints of India like Ramana Maharishi and Yogi Ram Suratkumar, who said, you are not your body. You don't need to be limited by your body. You are a being that is beyond life and death ன்ற மாதிரி ஒரு சினாரியோ வந்து it took a long time. அப்புறம் வந்து அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு அந்த பீயிங் பழுக்கணும் இல்லையா, அதுக்கு எப்படி அதை எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு தெரியல. நான் எனக்கு எந்த அப்படின்னு இருக்கிற வரைக்கும் you will not be given a greater purpose. But when you go beyond that, you are given a purpose. You are shown what you are meant to do in this life that is bigger than you. So I was shown that, and that is where Soulfree began. அடுத்த கேள்வி வந்து Soulfree பத்தி தான், அதனால தான் வந்து அதை கேட்டேன். ஸோ Soulfree பத்தி ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லுங்க எங்களுக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுல வந்து நிறைய பேர் இன்ஜுரி ஆனவங்களை வந்து நீங்க ட்ரீட் பண்ணிட்டு இருக்கீங்க வித் ஹெல்ப் ஆஃப் வாலண்டியர்ஸ், டாக்டர்ஸ் அண்ட் நர்சஸ் அண்ட் யூனோ எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே. ஸோ இதை தவிர இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டா சொன்னீங்கன்னா நான். எஸ், ஆக்சுவலா Soulfree வந்து ஒரு அறக்கட்டளை. இட்ஸ் a public charitable trust that has been functioning, officially registered trust that has been functioning since 2013. So we are in our 9th year of operations. Mostly எப்படி இருந்ததுன்னா it was a bunch of outreach programs. என்னோட கோல் என்ன அப்படின்னா, நான் பட்ட கஷ்டம் இன்னொருத்தர் படக்கூடாது. அண்ட் எனக்கு சர்டன் பிளெஸ்ஸிங்ஸ் இருக்கு. எனக்கு எங்க அப்பா அம்மா இருக்கா, படிப்பு இருக்கு, பேசக்கூடிய தன்மை இருக்கு. ஸோ எனக்கு ஒரு வாய்ஸ் இருக்கு. ஸோ ஹவு குட் ஐ பி த ஃபேஸ் அண்ட் வாய்ஸ் ஆஃப் திஸ் செக்மெண்ட் ஆஃப் சொசைட்டி தட் இஸ் டோட்டலி இன்விசிபிள், எஸ்பெஷலி பெண்கள். நம்ம இந்தியாவில்
perhaps even all over the world, பெண்ணா இருக்கிறதே ஒரு செகண்ட் கிளாஸ் சிட்டிசன், பெண்ணா இருக்கிறதே வந்து ஒரு இட் இஸ் ரீசன் ஃபார் டிஸ்கிரிமினேஷன். அப்படின்ற போது ஒரு மாற்றுத்திறனாளி பெண் அப்படின்றது வந்து இட் இஸ் கன்சிடர்ட் அ கர்ஸ். நீ எல்லாம் ஏன் உயிரோட இருக்க அப்படின்னு நம்ம ஃபேமிலியே கேட்குற சினாரியோ வருது. இந்த மாதிரி பெண்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. அவங்க அணுவா ஒரு they consider themselves a burden, a punishment to their family. They are being told that they don't deserve to live. அப்படின்ற போது many of them are actually being encouraged to commit suicide by their own families. அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச 2 பெண்கள் ஆக்சுவலா இட் ஆல்சோ நிறைய விஷயம் நம்ம ஒரு செல்ஃபிஷ் இதுல தானே ஆரம்பிக்கிறது, நம்மளோட அனுபவத்துல தான் ஆரம்பிக்கிறது. ஸோ எங்க அப்பா he was 57. திடீர்னு one night he had a heart attack. The next morning he had passed away. அப்படின்ற போது 4 days after that my mother had a heart attack. அந்த மாதிரி ஒரு சினாரியோல ஐ வாஸ் டோட்டலி ஹெல்ப்லெஸ். யார் என்ன பெட்ல படுத்துட்டு இருக்கேன்னா என்னால உட்காந்துக்க கூட முடியாது, தண்ணி கூட குடிக்க முடியாது, சாப்பிட கூட முடியாது. ஹவ் am I going to live அப்படின்னு நம்ம நினைக்கும் போது தி என்டையர் சர்வைவல் கம்ஸ் அட் ஸ்டேக். அப்போ ஐ ஸ்டார்டட் டூயிங் ரிசர்ச். இந்த மாதிரியான ஒரு இடம் இருக்கு, மரியாதையா என்னால வாழ முடியும், ஈவன் இஃப் ஐ கேன் பே. And India is 1/5 of the world's population. 43% is the women's vote. Should even 4% of those women have significant impairments the way I do, அவங்களுக்கு போக்கிடமே கிடையாது. நம்ம ஃபேமிலியோட சப்போர்ட் இல்லைன்னா 2 விஷயம், அவங்கள தெருல தூக்கி போட்டுடலாம், இல்ல அவங்கள தற்கொலைக்கு தள்ளப்படலாம். இந்த மாதிரி ஒரு ஹோப்லெஸ் கண்டிஷன்லேருந்து ஐ செட் நோ, ஐ டோன்ட் அக்செப்ட் திஸ். அப்போ எனக்கு பயமா இருந்தது. அம்மா தான் சொன்னா நீ ஏதானும் பண்ணு, எனக்கு உண்மையில நம்பிக்கை இருக்குன்னு சொன்னா. நான் சொன்னேன் என்னால என்னமா பண்ண முடியும், என்னால என்னையே பாத்துக்க முடியல, நான் எப்படி போய் இன்னொருத்தரை போய் காப்பாத்துறது. ஆனா எங்க அம்மாக்கு அந்த ஹார்ட் அட்டாக் வந்து அவங்களுக்கு பைபாஸ் சர்ஜரி ஆறுது. அந்த ஒரு ஹெல்ப்லெஸ் சினாரியோலேருந்து முடிச்சுட்டு நாங்க திருவண்ணாமலை வர அந்த 3 மாசம் கேப்ல எனக்கு தெரிஞ்ச 2 பெண்கள் paraplegic கேர்ள்ஸ், இடுப்புக்கு கீழே செயலை இழந்து போயிருந்தது. ஆனா அவங்க குக்கிங் கிளீனிங் எல்லாம் பண்ணிட்டு இருந்தவங்க. அவங்கள வந்து வீட்டிலேயே சித்திரவதை பண்ணி அவங்களுக்கு சூசைடுக்கு தள்ளப்பட்டாங்க. அவங்க பாய்சன் குடிச்சு இறந்து போயிட்டாங்க. 3 மாசத்துக்குள்ள எனக்கு தெரிஞ்ச 2 பெண்களுக்கு அந்த மாதிரி ஆனோடனே ஐ செட் நோ, இஃப் திஸ் இஸ் ஹேப்பனிங் இன் மை ஸ்மால் லிட்டில் வேர்ல்ட், எனக்கு நிறைய பேர் யாரையுமே தெரியாது. இப்போ இந்தியா ஃபுல்லா எத்தனை பெண்கள், எத்தனை ஆண்கள், எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஆறுதோ, ஏதானும் பண்ணியே ஆகணும். இன்னுமே பயம் எனக்கு வந்து ஐ ஃபெயில்ன்ற ஃபியர்ல தானே நான் பண்ணல, என்னால இதை பண்ண முடியாதுன்ற ஒரு பயத்துல தானே இதை பண்ணல. அப்போ ஐ cannot let fear rule me. என் பயத்தினால நான் இப்போ வாய மூடின்னு இருந்தேன்னா அப்புறம் ஐ எம் பார்ட் ஆஃப் த ப்ராப்ளம், ஐ எம் நாட் பார்ட் ஆஃப் த சொல்யூஷன். அண்ட் ஐ நீட் டு பி த சேஞ்ச். ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ண முடிஞ்சா கூட நான் பண்ணணுங்கிறதுனால தான் Soulfree started. It has a very simple goal. யாருமே அவங்களோட பிசிக்கல் கண்டிஷன்னால தற்கொலைக்கு தள்ளப்படக்கூடாது. ஸோ அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃபை வளர்த்து அவங்களால தே ஷுட் பி ஏபிள் டு லீட் அ லைஃப் ஆஃப் டிக்னிட்டி அண்ட் பர்பஸ். ஸோ அவங்களுக்கு இருக்கிற இடத்துல வீல் சேரோ, ஹாஸ்பிட்டல் பெட்டோ, மெடிக்கல் சப்போர்ட்டோ, ஏர் பெட்ஸோ, அப்போ வந்து ஒரு ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஆரம்பிக்கிற மாதிரி எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இல்லை, நான் ஒண்டி தான். அப்போ நான் தனியா இருந்துட்டு என்ன எவ்வளோ தூரம் பண்ண முடியும்? அதனால சின்ன சின்ன அளவுல எங்களால முடிஞ்சதெல்லாம் அவங்க வீட்டுல அவுட்ரீச் ப்ரோக்ராம்ஸ் தான். பட் இப்போ over a period of time the government recognized the value of our service, and they have given us a 20,000 square feet piece of building at the old GH.
அது பாழடைஞ்ச பில்டிங்கா இருந்தது. அது வந்து we have renovated into a state of the art spinal rehabilitation center. It's called the Soulfree Inspire Center, Integrated Spinal Rehabilitation அப்படிங்கிற ஒரு acronymோட this center was officially inaugurated this December 3rd, World Disability Day, by the Honorable Chief Minister of Tamil Nadu. And இதோட இது வந்து the goal is to create optimal self-reliance from a physical perspective, from a psychological perspective, and from a socio-economic perspective. They will be given the skills and training needed to become completely self-reliant as much as they possibly can. Their family will also be supported and counseled, and they as much as possible to reintegrate them into mainstream society. So in the work we have started on a dry run basis from October 18th. In the full capacity is around 50. So avanga ஒரு 2 மாசத்துலேருந்து ஒரு 6 மாசம் அங்க தங்கி they will get this training, and when they go back home they'll be able to take care of themselves from all these three: physical, psychological, and socio-economic perspective. And that is the goal. I can say in a way it's the first of its kind in India because the approach is completely different. The approach is experiential. இப்போ என்னோட ரீஹாபே, I had my rehab at the Rehab Institute of Chicago, that is considered one of the best in the world. பட் அங்கேருந்து வெளில வரும்போதே எனக்கு உயிரோட இருக்கிறதுக்கான எந்த ரீசனும் கொடுக்கல அவங்க. Because they are treating the body as a system, as a machine. But the body is not a machine. நான் 3 வயசுலேருந்து ஸ்விம் பண்ணிட்டு இருக்கேன், கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கேன். எனக்கு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் ஒரு மூவ்மெண்ட் இஸ் நாட் நியூ டு மீ. பட் மனசே செத்து போயிடுது, எனக்கு உயிரோட ஏன் இருக்கேன்னே தெரியலன்ற போது நீ கையாட்டு காலாட்டு கையாட்டு காலாட்டுன்னா என்ன இருக்கும் அதுல? They are very practical. ஆமா, it's actually very impractical. Yeah, I mean எமோஷன் நம்ம இந்தியாலே எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஒரு டாக்டர் கிட்ட போறோம்னா அவங்க பாதி பேசியே சால்வ் பண்ணிடுவாங்க, ரைட்? The treatment is just 50%. பட் இங்க அப்படி கிடையாது. You go there like 100% இதான் நடக்கும், இப்படிதான் இருக்கும், போங்க. But you need to treat the human being as a holistic organism who needs certain things. So first thing, you need to give the person a reason to live. Exactly. Yeah. For example, நீ ஒரு இவங்க இருக்காங்க, மரத்திலேருந்து கீழே விழுந்துறாங்க நிறைய பேர். So they are from a purely இந்த பேக்ரவுண்ட், ஃபார்மிங் பேக்ரவுண்ட், படிப்பு அவங்களுக்கு எதுவுமே இல்லை, அவங்க லைஃப்லயே உடம்பால தான் வேலை செஞ்சிருக்காங்க. அப்போ அந்த உடம்பு அவங்களுக்கு ஒத்துழைக்கலன்ற போது எதுக்கு அவங்க உயிரோட இருக்காங்கன்னே அவங்களுக்கு தெரியல. ஸோ இங்கே வரும்போது the first thing we do is ஒரு கார்டனிங், அந்த மாதிரி டெரஸ் கார்டன் யூனிட் மாதிரி செட்டப் பண்ணி ஸ்போர்ட்ஸ், மியூசிக், ஆர்ட்ஸ் அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு பார்த்து அவங்கள அது பண்ண வச்சு, நீ வளர்க்குற தக்காளி தான் நான் சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள அந்த ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், அவங்க வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கொடுத்தோம்னா அடுத்த செகண்ட் அவனை பிசியோதெரப்பி பண்ணும்போது அவன் முக்கி பண்றான். So அந்த மாதிரி we are looking at a kind of a reverse engineering approach where it's almost like Humpty and Dumpty. Yes, we've had a great fall, but we can be put together again, and we can be given a reason why we want to live. Then the rest the body will do on its own. This is the kind of approach Inspire is, and we need a lot of support for that. We need people to come and sit with them, to come and just make eye contact and say, I value you. Shall we play a game of chess? Shall we play carom? ஏன்னா இவங்கெல்லாம் அசிங்கப்படுறாங்க டெய்லி. இவங்கள ஒரு வேல்யூ கொடுத்து அவங்க கூட, ஸோ வாலண்டியர்ஸ், anybody with skills, physiotherapists, occupational therapists, all the support, all the help we can get. We need a lot of friends, a tribe of friends to join Soulfree and support us in every way possible. Definitely. There will be so many people out there who are very much interested, especially வெளியூர்ல இருக்கிற எங்களை மாதிரி ஆளுங்களுக்குலாம்
கண்டிப்பா இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு பண்ணணும்ன்ற ஒரு thrive and interest இருக்கு. So definitely you will get help from us, even from me. Yeah. So நீங்க வந்து இந்த Soulfree ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஏதாவது சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணீங்களா? Absolutely, challenges galore every day. It's a Obviously. challenge. Yes. என்ன மாதிரி challenges அந்த கேக்குறேன். அதாவது initially we didn't have any support system. Yeah, the first thing was I was very blessed in the sense that என்னை பார்த்தோன்னே மனுஷாளுக்கு எப்படியோ நம்பணும்னு தோன்றது. பிகாஸ் நம்ம ஒரு ட்ரஸ்ட்டுங்கிறது இப்போ இட் ஹஸ் பிகம் ஆல்மோஸ்ட் லைக் அ பேட் வேர்ட். அதை எப்படியோ யூஸ் பண்ணி ஏதோ இன்கம் ஜென்ரேட் பண்றான்ற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ், ஒரு சஸ்பிஷியஸ் டெண்டன்சி தான் இருக்கு. பட் அந்தந்த நிமிஷத்துல அந்தந்த சப்போர்ட் சிஸ்டம் எனக்கு கிடைச்சது. ஏன்னா எனக்கு அக்கௌண்ட்ஸ்னா என்னன்னே தெரியாது, இதுல லீகல் டீடைல்ஸ்லாம் என்னன்னே தெரியாது, ஒரு ட்ரஸ்ட் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும், எப்படி நடத்தணும் ஐடியாவே கிடையாது. 18 வயசுல ஆக்சிடென்ட் நடந்தது, எனக்கு என்ன தெரியும்? அப்படின்ற போது ஒன்னும் ஹஸ் பின் அ வெரி வெரி ஸ்டீப் லேர்னிங் கர்வ் ஃபார் மீ. அண்ட் இப்போ ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டு ரீஹாப் சென்டர் நடத்துறதுன்னா என்ன, ஃப்ரம் கிச்சன்லேருந்து கிளீனிங் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒன்னொன்னும் நிறைய விஷயம் கத்துக்க வேண்டியது இருக்கு. we are trying to do it as a form of research because இந்த மாதிரி ஒரு integrated and holistic approach to spinal cord injury management யாருமே எங்கேயுமே பண்ணல. அப்படின்ற போது இதை டாக்குமெண்ட் பண்ணணும், ஒன்னொன்னும் ஒரு சாஃப்ட்வேர் வச்சு அது எல்லாமே எவ்ரிதிங் இஸ் அ லேர்னிங் இல்லையா. பட் ஐ எம் வெரி பிளெஸ்ட் இன் தட் அந்தந்த நிமிஷத்துல ஒரு குரு மாதிரி வந்து எனக்கு எல்லாம் சொல்லி தரத்துக்கு மை ஒன்லி திங் இஸ் ஐ ஷுட் பி வில்லிங் டு லேர்ன் அண்ட் தட் ஐ ஹாவ். அதனால எஸ், எவ்ரி டே எவ்ரி ஸ்டெப் ஆஃப் த வே தேர் ஆர் சேலஞ்சஸ், but the blessing is also there that the right people come in at the right time and support me, and as long as I don't give in to fear, I don't give in to that sense of helplessness, எல்லாத்தையுமே நம்ம பீட் பண்றோம், எல்லாத்தையுமே we overcome and we overcome brilliantly. So Soulfree வந்து இவ்வளோ தூரம் வரும்னு நான் சத்தியமா என்னைக்குமே எதிர்பார்க்கவே இல்லை. இன்னைக்கு we are supporting more than 1200 families of people living with spinal cord injury who are living below the line of poverty. அவங்களோட என்டையர் ஃபேமிலியோட இன்கம், மந்த்லி இன்கம் இஸ் less than 5,000. அப்படின்னா அவங்க எப்படி அந்த ஸ்பைனல் கார்டு இன்ஜரியோட வாழறாங்க, தத்தளிச்சு போறாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்றோம். இன்னைக்கு அவங்களோட ஃபேமிலிஸ் ஆர் பெட்டர் ஆஃப். அதுவும் இந்த கோவிட் இந்த குவாரண்டைன் பீரியட்ல ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்போ குவாரண்டைன் மந்த்லி ஸ்டைபண்ட் ப்ரோக்ராம்னு தனியா ஒரு ப்ரோக்ராம் இது பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட் கொடுத்து எல்லாம் பண்ண முடிஞ்சது. கவர்மெண்ட் சைட்லேருந்தும் எல்லா விதத்துலயும் தே ஹவ் பின் வெரி வெரி சப்போர்ட்டிவ். நான் சொல்ற இதெல்லாம் அவங்க வந்து ஏதோ ஒரு இதுல இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஈவன் நவ் ஐ ஹவ் பின் சேயிங் தட் ஸ்பைனல் கார்டு இன்ஜரிக்கு ரீஹேப் இஸ் தி ஒன்லி ட்ரீட்மெண்ட் அப்படின்ற மாதிரி நான் அதை புஷ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அது ஐ திங்க் அது அமல் ஆகும் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கேன். ஸோ எல்லா சைட்லேருந்தும் somehow I've been very blessed. சூப்பர். ஸோ என்னோட கேள்வி அதுதான் இருந்துச்சு, நீங்க வந்து அதுல பாதி ஆன்சர் பண்ணிட்டீங்க. லைக் இப்ப நீங்க 12,100 பீப்புளை வந்து நீங்க கியூர் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க, ட்ரீட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு. ட்ரீட் இல்ல, கியூரும் இல்ல, அது ட்ரீட்டை விட we are supporting them to lead a life of dignity and purpose. So ஆமா. ஓகே. ஸோ இன்னும் டவுன் த லைன் ஒரு 10 இயர்ஸ்ல இல்ல ஒரு ஃபியூ இயர்ஸ்ல வந்து Soulfree என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல என்னவா இருக்கணும்னு நினைக்கிறீங்க? உங்களோட விஷன் இன்னும் இதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க? Oh yes, there is a lifetime of work ahead. This is only phase 2 of our operations. First phase la the outreach program பண்ணிருந்தோம். The second phase inspire ஆரம்பிச்சிருக்க. inspire வந்து ஒரு இந்தியாலயே one of the centers for excellence in the research of the holistic management of spinal cord injury. So spinal cord injury இந்த விதத்துல நம்ம மேனேஜ் பண்ணலான்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா பண்ணணும் அப்படிங்கறது ஒரு கோல் இருக்கு. பட் ஈவன் திஸ் இஸ் only one phase of our operation. இந்த மாதிரி சென்டர்ஸ்
எவ்ரி டிஸ்ட்ரிக்ட்ல ஒன்னு வரணும், அதுக்கான நீட் இருக்கு. ஸோ அது எப்படியெல்லாம் அந்த மாதிரி பண்ண முடியுங்கிறது, வெதர் இட்ஸ் கவர்மெண்ட் எய்டட் ஆர் வெதர் அதர் பிரைவேட் ஆர்கனைசேஷன்ஸ் ஆர் கோயிங் டு டூ இட், இதுக்கான தேவை இருக்கு. இதுக்கான ஒரு ஃபங்க்ஷனல் மாடல் நாங்க கிரியேட் பண்ணி அதை டூப்ளிகேட் பண்ணலாம். நிறைய ஸ்டேட்ஸ்ல பண்ணலாம். அட்லீஸ்ட் இப்போ இந்தியாலேயே ஃபர்ஸ்டா இருக்கிறது ஒரு ஸ்டேட்லயும் ஒன்னு வரணும், ஒரு டிஸ்ட்ரிக்ட்லயும் வரணும். அதுவே ஒரு லைஃப் டைம் ஆஃப் ஒர்க். பட் செகண்ட் இது வந்து சோல் கேர்னு ஒரு இது ஆரம்பிக்கணும்னு நினைச்சுட்டு இருக்கோம். பிகாஸ் இன்னி வரைக்கும் மை மதர் இஸ் 70 years old now. She is my primary caregiver. அவங்களுக்கு ஒரு நாள் ஒரு ரிட்டையர்மெண்ட் ஒன்றும் கிடையாது. ஒரு நாள் தலைவலிக்கிறதுனா கூட எவ்ரிதிங் கம்ஸ் டு அ ஸ்டாண்ட் ஸ்டில். ஸோ இதுக்கான ஒரு ட்ரெயின்டு கேர் கிவர் சிஸ்டமே இல்லை. ஒரு பர்சனல் கேர் அட்டெண்டன்ட், ஒரு சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் அந்த மாதிரி வந்து அவங்க எங்களுக்கும் மரியாதையா ஒரு வாழ்க்கை, அவங்களுக்கும் ஒரு வயபிள் கரியர் ஆப்ஷன். As you might know, there is a large workforce in India that is unemployable. நிறைய இன்ஜினியர்ஸா தான் ஆகணும், இதுவா தான் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து கரியர்ஸ், அந்த எஜுகேஷன் முடியறச்சேயோ இல்ல அதை பே பண்ண முடியலையோ, they are not able to be employed. அந்த மாதிரி situations இருக்கு. There are a lot of marginalized segments of society who are not getting dignified work. The children of prisoners, there are many dropouts, there are many people from the LGBTQ community who are being marginalized and not allowed to work. ஸோ இவங்களை எல்லாரும் கூப்பிட்டு அந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேஷன், யூ மைட் நோ, இப்போ வந்து there are lot of NRIs who are living abroad whose parents are aging and who have no idea how to take care of them. Yeah, so everything from பரன் மேல ஏதோ இது இருக்கு, அதை எடுத்து கொடுக்கணுங்கிறதுல இருந்து அவங்களுக்கு யாருமே இருக்கிறது இல்லை. ஸோ ஒரு சப்போர்ட் சிஸ்டம் ஃபார் தி எல்டர்ஸ், for people who have become immobile for some reason. So in the soul care program, I feel very strongly about, again, it's born out of my experience, because I want my mother to have rest. She deserves it richly. So andha madri oru program we are thinking about. Again, we need a lot of support from individuals and corporates and everyone to make this a reality. But I feel this is a niche that is essential in India. Because India is growing old and there are segments where they have no support system. So அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. And the ultimate vision of Soulfree தான் நான் சொல்லியிருக்கேனே, that nobody should be forced to commit suicide because of a condition they have no control over. அப்படின்ற போது எங்க அப்பா அம்மாவால நம்மள சப்போர்ட் பண்ண முடியலன்னா நாங்க எங்க போறது? எங்கேயுமே போக்கிடமே இல்லையே. There is not one long-term facility in all of India. எங்க அம்மாவால என்ன பார்த்துக்க முடியலன்னா, do I not even deserve a life of dignity? Do I not deserve to live? I do. And so many thousands of women and men and youngsters with significant impairments, whether it is from the autistic spectrum, there are so many people who need that support. எத்தனையோ ஆக்சுவலா ஒரு இது என்கிட்ட சொல்லியிருக்கா, ஒரு பேரண்ட், என்னோட ட்ரீம் என்ன தெரியுமா அப்படின்னு கேட்டா, என்ன அப்படின்னாக்கா, நான் என் குழந்தைய விட ஒரு நாள் அதிகமா லிவ் பண்ணணும். Can you believe that? Will any mother say that she should outlive her child? Oh, why mother? ஏன்னா அந்த அம்மாவோட ஒரு ப்ரொடெக்ஷன் இல்லைன்னா அந்த குழந்தை என்ன போறது? நான் என்ன போறேன்? எனக்கு அசிங்கப்பட்டு பழக்கம் இல்லையே. என்னதான் நம்ம பணம் கொடுத்தாலும் என்ன இது பண்ணுவாலும் என்ன இப்படி ட்ரீட் பண்ணுவானே தெரியலையே, எங்க போவோன்னே தெரியலையே, மரியாதையே இல்லையே, அன்பு அரவணைப்பு எதுவுமே இல்லையே, எங்க போறது? அந்த அப்பா அம்மாவோட ப்ரொடெக்ஷன் இருக்கிற வரைக்கும் தான், இல்லைன்னா என்ன ஆகுது? அவங்கள யாரு பார்த்துப்பா? So that is Soulfree's ultimate vision, to create what we are calling the Soulfree Shambhala village.
Okay. where people whose parents are not able to support them, who have significant impairments, who are wheelchair users, can come and live out their lives with dignity. Okay. But they will not be like sitting there and doing nothing. We hope to have businesses running out of that place where they will be able to live and work and have ownership. It will be self-sustaining in a financial way also. ஸோ யாருக்கிட்டையும் போய் கையேந்தாம ஒரு மரியாதையோட அவங்க லைஃப் லாங் வாழணுங்கிறது தான் கோல். அந்த கோல் நினைவாரத்துக்கு இந்த உலகமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். இது உலகத்திலேயே இந்த மாதிரி ஒரு மாடல் இல்லை. Where the government is not taking care of you, where nobody individually is taking care of you, but there is a community that accepts you as you are and will create that environment. That is Soulfree's vision. In the next 10 years, this is what I want. For soul care to be established, for the Sambala village to be established, and for it to thrive. Beautiful. So நீங்க நினைச்சது எல்லாமே நடக்கும் அப்படின்னு நானும் வேண்டிக்கிறேன். கண்டிப்பா எல்லாமே நடக்கும். And everybody needs their space for living, right? So definitely everyone will be getting it. So Soulfree பத்தி நம்ம நிறைய பேசிட்டோம். உங்களை பத்தி கொஞ்சம் பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அதுல ரொம்ப இப்ப நான் அப்சர்வ் பண்றது என்னன்னா, இந்த பர்டிகுலர் ஜெனரேஷன் they are very fast, extremely fast. அதுல சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட ரொம்ப டிசாட்டிஸ்ஃபை ஆயிடுறாங்க. அப்படி இருக்கவங்களை பார்க்கும் போது உங்களுடைய தாட் என்னவா இருக்கும்? ரைட், ஒரு இன்டர்நெட் பஃபர் ஆகுது, they get annoyed, என்ன அது டிவி பார்க்க முடியலையா அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது நீங்க இவ்வளவு ஃபேஸ் பண்ணி வந்திருக்கீங்க இல்லையா? ஸோ அவங்கள பார்க்கும் போது உங்களுடைய தாட்ஸ் என்னவா? Yes, this is the generation of instant gratification. இந்த செகண்ட் அது எனக்கு கிடைச்சிடணும். அண்ட் ஐ கெஸ் society is built in that way now. They don't have patience, and they're very easy to give up. I could have said that in a way, எனக்கு இந்த மாதிரி ஒரு லைஃப் அமையலைன்னா, கஷ்டம்ன்றது என்னன்னே புரியலன்னா, you become soft இல்லையா? ஸோ ஏதோ ஒன்றுனாக்கா, ஐயோ என்னால முடியாது, என்ன இதுக்கு இதெல்லாம் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் தானே வருது. பட் thankfully life has taught me a lot of things about what is really meaningful. At the end of the கடைசியில நம்ம லைஃப்ல என்ன வேணும் நம்மளுக்கு, what is it that you want? I think நம்ம education system is totally bonkers. It doesn't teach us anything about ourselves. நான் யாரு, எனக்கு என்ன வேணும், என் லைஃப்ல என்ன அப்ஜெக்டிவ் இருக்கு அப்படிங்கறது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னே நம்மளுக்கு சிஸ்டம் தெரியாது. நம்மளுக்கு கணக்கு தெரியும், இன்னொருத்தரை அனலைஸ் பண்ண தெரியும், என்னென்னமோ வெளி உலகத்துல பண்ண தெரியும். ஆனா என்ன அனலைஸ் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு தெரியலையே. அப்போ என்ன பண்றேன், ஐ பிகம் ஜஸ்ட் அ ஃபாலோவர். எல்லாரும் ஒண்ணு பண்ணா நானும் பண்றேன், எல்லாரும் இன்ஜினியரிங் படிச்சாலா நானும் எனக்கு அதுதான் வேணும், என் ஃப்ரெண்டு போனானா நான் அங்கதான் போகணும். அந்த மாதிரி ஒரு கம்பேரிசன் அண்ட் காம்படிஷன் அண்ட் ரியலி ஷாலோ. பிகாஸ் எனக்கு என்ன வேணும்னே எனக்கு தெரியாது, நான் யாருன்னே எனக்கு தெரியாது. ஐ எம் டிஸ்கனெக்டட் ஃப்ரம் மை சோல், which is really sad. So as parents, I think especially whether it's in India or the NRI community, I think now the parents have a huge responsibility to reconnect children with their souls, so that they are able to understand the meaning of life. That life is not about things. Things come and go, but what do you want out of life? If you want happiness, happiness and pleasure are not the same. அந்த ஹாப்பினஸ் ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருக்கணும், எனக்கு நிம்மதியா இருக்கணும், எனக்கு அன்பு இருக்கணும் என்ன நிறைஞ்சு, அதானே என்னை சுத்தி இருக்கிற என்வாயன்மெண்ட் அன்பு நிறைஞ்சதா இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாருமே ஆசைப்படுறது.
கையில கன்னை வச்சிருந்தா எப்படி கிடைக்கும்? ரொம்ப சிம்பிள். சந்தோஷமா இருக்கணும்னா உன் கையில் $100 இருந்தாதான் அந்த சந்தோஷம் இருக்குமா? டாமி ஹில்ஃபிகரோ கால்வின் கிளைனோ போட்டுண்டாதான் சந்தோஷம் இருக்குமா? சந்தோஷம்னா என்ன தெரியலையே யாருக்கும். அத என்னைக்கு நம்ம கத்து கொடுக்க ஆரம்பிக்கிறோமோ இந்த இஷ்யூஸ் எல்லாம் போயிடும். எல்லாம் ரொம்ப நல்ல பசங்க. பட் unfortunately they are being misdirected and parents are doing that. The parents themselves are misdirected. நீ இந்த யூனிவர்சிட்டியில ஏல்ல இந்த ப்ரோக்ராமோ இந்த பிரின்ஸ்டன்லயோ இந்த ஹார்வர்ட்ல போனாதான் நீ சந்தோஷமா இருப்பியா? It's not wrong to have ambitions and goals, but the parents should not forget what makes the child happy. Yeah, that's true. So there are a lot of things. It's a very complex so my thing is that life will teach. நம்ம ஆக்சுவலா எதுவும் பெருசா நம்ம மாத்தணும்னு நினைச்சா உலகத்தை மாத்த முடியாது. The only thing we can do is என்ன மாத்திக்க முடியும் என்னால. எனக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சுட்டு நான் என்ன மாத்திட்டேன்னா அப்புறம் உலகம் ஆட்டோமேட்டிக்லி ஃபிக்ஸஸ் இட்செல்ஃப் இல்ல. பட் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கிடைக்குது, ஒரு 3 விஷ் கிடைக்குது, உலகம் நீங்க என்ன வேணா மாத்திக்கலாம் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க நீங்க? எனக்கு ஒரு விஷ் போறோம். சரி, ஓகே. ஒரு விஷ். only one desire in this world. ஆத்ம ஞானம். எனக்கு இந்த இல்யூஷனை விட்டு போகணும். எனக்கு இன்னொரு ஜென்மம் வேண்டாம். நான் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். the உலகம் இஸ் பெர்ஃபெக்ட் ஆஸ் இட் இஸ். பகவான் படைச்சிருக்க அவருக்கு என்ன பண்றன்னா அவருக்கு தெரியும். இந்த உலகத்தை மாத்துறதுக்கான ஆசையும் இல்லை. அண்ட் உண்மையா கடவுளை நம்புறவங்க உலகத்தை மாத்தணுமோ இன்னொருத்தரை மாத்தணும்னு நினைக்கவே மாட்டாங்க. பிகாஸ் எவ்ரிபடி இஸ் பெர்ஃபெக்ட் இன் த வே காட் ஹஸ் மேட் தெம். பட் எனக்குன்னு ஒரு விஷயம் இருக்கு. நான் டெய்லி போய் ஒரு ஃபியூ மினிட்ஸ் இஃப் ஐ சிட் இன் பூஜா, the one thing I do is say that இந்த பீயிங் இதுக்கு ஏதோ ஒரு ஃப்ரீ வில் இருக்குன்னா I use that free will to give it up. I don't want free will. I am your slave. Use this body. This body is otherwise useless. உன்னோட சேவைக்கு உன்னோட காரியத்துக்கு அதை பயன்படுறதுன்னா அதுக்கு அர்த்தம் இருக்கு, இல்லைன்னா அதுக்கு அர்த்தமே கிடையாது. இப்போ இந்த உடம்ப நீ யூஸ் பண்ணிக்கோ, இன்னொரு வாட்டி என்ன இங்க வர வைக்காத. அவ்வளவுதான். அந்த ஒன்னே ஒண்ணுதான் மோக்ஷதாத்ரி. அவ கொடுத்துட்டான்னா I get it. பட் நான் ஆன்சர் எதிர்பார்க்கல. நீங்க 3 நீங்க ஏதாவது ஒரு மேஜிஷியன் மாதிரி நான் இதை மாத்திரம் ஏதாவது சொல்வீங்கன்னு நினைச்சேன். ஓகே. So final question. The world is perfect as it is. Yeah, that is true. We have to accept ourselves. அது ஒண்ணு இருக்கு. That's true. So last and final question. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? நீங்க என்ன ஹாபிஸ் எல்லாம் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க. நீங்க நல்லா பெயிண்ட் பண்ணுவீங்க, அதை நான் பார்த்திருக்கேன். So உங்களோட ஹாபிஸ்? Actually everything beautiful I like. I love everything. அது எப்படி சொல்றது? I love food. எங்க அம்மா பண்ணி தரக்கூடிய அத்தனை விஷயமும் I take pleasure, I take joy in every moment. வாசல்ல போய் கார்டன்ல நான் உட்காந்தேன்னா எனக்கு அருணாச்சலேஸ்வரர் தெரியறார். So every little thing, when 2 butterflies are flying in alignment, இன்னைக்குதான் போட்டோ எடுக்க சொன்னேன். பியூட்டிஃபுல் cobweb.
அது வந்து அப்படியே பர்ஃபெக்டா சிமெட்ரிக்கலா பண்ணி வச்சிருக்கு. நடுவுல உட்காந்து இருக்கு. அப்படியே சன்லைட்ல அப்படியே போய் பார்த்தாக்கா போய் ஜொலிக்கிறது. This world is so beautiful. அது just enjoying that is enough for me. பட் இப்போலாம் ஃப்ரீ டைம்னா என்னன்னே தெரியாம போயிட்டு இருக்கு. there was a time I could watch cricket. இப்போ கிரிக்கெட்டுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி ஆயிருக்கு. music, I love music. I love beauty in everything னு வச்சுக்கோங்களேன். ஸோ in the simplest of things, like just watching the breeze move the leaves in the tree. அது I mean எங்க வந்து நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்து பீகாக் ஃபேமிலியே வரும். நேற்று 2 நாள் முன்னாடி ஒருத்தரோட மீட்டிங்ல இருந்தேன். பார்த்தாக்க மதர், பேபி, அம்மா, அப்பா எல்லாம் அப்படி போயிட்டு இருக்கு. இதை விட என்ன பெர்ஃபெக்ஷன் வேணும் உலகத்துல இல்லையா? சோ நினைச்சா பக்கத்துல ஆசிரம் இருக்கு. மனசுல ஏதோ ஒரு பயமோ ஒரு அதிருப்தியோ இருந்ததுன்னா ஆசிரமத்துல போய் குருவோட எல்லாத்தையும் பேசிட்டு வந்துருவேன். ரமண மகரிஷி ஆசிரம், இந்த அருணாச்சலரோட மடியில நம்ம வாழ்க்கைய வாழ முடியணும். இந்த உடம்பு இங்க இருக்கணும், இங்க எரியணும். அதுதான் என்னோட இட்ஸ் டெஃபினெட்லி நாட் அ ஹாபி. பட் ஹாபி அப்படின்னா எனக்கு பிரதட்சணம். லைஃப்ல ஒன் ஆஃப் த திங்ஸ் தட் ஐ டூ, ஏதான ஒண்ணு பண்ண முடியணும் அப்படின்னா எனக்கு மலை சுத்தணும். அந்த கிரி பிரதட்சணம் அத மாதிரி ஒரு சந்தோஷம், ஒரு நிம்மதி, ஒரு திருப்தி எதுலயுமே எனக்கு இருந்தில்ல. ஸோ எஸ், பியூட்டிஃபுல். தேங்க்யூ சோ மச். எனக்கு வந்து இவ்வளவு நேரம் ஒதுக்கி நான் கேட்ட கேள்விகளுக்கு என்னையே அசர வைக்கிற மாதிரி நான் எதிர்பார்க்காத பதிலாம் கொடுத்தீங்க. So it was very very beautiful conversation and definitely நிறைய பேரை மோட்டிவேட் பண்ணோம். உங்களுடைய அந்த ஸ்பீச்சா இருக்கட்டும், நீங்க சொன்ன விஷயங்கள் பேச்சுல மட்டும் இல்ல, எல்லாமே நீங்க செயல்பாட்டுல பண்றீங்க. So definitely people will be coming to help you அப்படின்றது என்னோட விஷாவும் இருக்கு. என்னால முடிஞ்சது I will definitely spread to my friends, family and everywhere. And உங்களுக்கு என் கூட பேசினா இந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு அது சொல்லுங்க. பியூட்டிஃபுல். ஏதோ நம்ம ரொம்ப வருஷமா ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம், நம்ம கேஷுவலா ஏதோ ஒரு கான்வர்சேஷன் பண்றோம்ன்ற மாதிரி தானே இருக்கு. ஐ எம் வெரி கம்ஃபர்டபுள் அண்ட் ஹாப்பி. தேங்க்யூ. இந்த நம்ம ஸ்பெண்ட் பண்ண இந்த டைம், ஐ ஹோப் இட் ரீச்சஸ் அ லாட் ஆஃப் பீப்புள். அண்ட் ஒரு மாற்றுத்திறனாளி, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்ட், ஹேண்டிகேப்ட்னு ஒரு மனுஷால பார்க்காம டு see their abilities and rather than to see their disabilities is what I would like to நம்ம ஆடியன்ஸுங்கிறது நம்ம எந்த விதத்துல நம்மளோட லிமிட்டேஷன்ஸ் என்னங்கிறத நம்ம யோசிக்கிறது இல்லை, பாக்கி பேரோட லிமிட்டேஷன்ஸை ரொம்ப நானா யோசிக்கிறோம். ஸோ that is what I would like to say, is that if we can accept others as they are, whatever their differences may be, and not judge people, that I would definitely like to request each and every person in the audience to look at life differently, because ஒரு க்ஷணம் தான் ஆகும் for people to change. If they change their perspectives, everything can change. And Soulfree பத்தி இன்னும் தெரியணும்னு நினைச்சீங்கன்னா you can log on to our website at www.soulfree.org. Please check us out and support in whatever way you can. Definitely. நான் டிஸ்ப்ளேயும் பண்றேன், டிஸ்கிரிப்ஷன்லயும் வந்து கொடுக்கிறேன். So thank you so much once again. And wonderful Republic Day that actually also reminds you of the great nation that you belong to. Thank you so much. மறக்காம ஜெயஸ்ரீ சங்கமம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.